எல்லோருக்கும் வணக்கம். நாம எல்லாரும் தேர்தல்ல ஓட்டு போடுறோம். ஆனா நம்ம ஓட்டுல ஜெயிக்கிற எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் என்ன வித்தியாசம்னு நமக்கு உண்மையாவே தெரியுமா? இன்னைக்கு இந்த ரெண்டு முக்கியமான பதவிகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை ரொம்ப தெளிவா சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். இது தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த தடவை நீங்க ஓட்டு போடும்போது யாருக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்னு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நாம எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏவையும் தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்பியையும் தேர்ந்தெடுக்கிறோம். ரெண்டு பேருமே நம்ம பிரதிநிதிகள் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவங்களோட வேலைகள், அவங்களுக்கான அதிகாரங்கள் ரெண்டுமே வேற வேற. அந்த வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கிறது ஒரு பொறுப்புள்ள குடிமகனா நம்மளோட கடமை இல்லையா? சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, முதல்ல இவங்களோட வேலை என்ன, இவங்களுக்கான களம் எதுன்னு பார்ப்போம். அப்புறம் இவங்க எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா, சட்டத்தை உருவாக்குறதுல யாருக்கு பவர் அதிகம். நாலாவதா, வெறும் சட்டம் மட்டும் இல்லாம வளர்ச்சி பணிகள்ல இவங்களோட பங்கு என்ன. கடைசியா, இவங்க தப்பு செஞ்சா என்ன நடக்கும், என்னென்ன விதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்ப்போம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். எம்எல்ஏ, எம்பி இவங்களுக்குள்ள இருக்கிற அடிப்படையான வித்தியாசமே அவங்க வேலை செய்யற இடம்தான். ஒருத்தர் மாநில அளவுல வேலை செய்யறாரு, இன்னொருத்தர் தேசிய அளவுல வேலை செய்யறாரு. எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர், பேர்ல இருக்கு பாருங்க சட்டமன்ற உறுப்பினர்னு. இவரோட வேலை நம்ம மாநிலத்துக்காக, நம்ம மாநில சட்டமன்றத்துல நமக்காக பேசுறது. ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கு இவர்தான் பிரதிநிதி. அந்த தொகுதியோட தேவைகள், வளர்ச்சி பணிகள் எல்லாத்தையும் பாத்துக்கிறது இவரோட பொறுப்பு. அடுத்து எம்பி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர். இவரோட களம் ரொம்ப பெருசு. இவர் தேசிய அளவுல நம்ம நாட்டுக்காக வேலை செய்யறவர். ஒரு பெரிய பாராளுமன்ற தொகுதிக்கோ இல்லனா சில சமயம் ஒரு முழு மாநிலத்துக்கோ இவர் பிரதிநிதியா இருப்பாரு. இவரோட கவனம் முழுக்க தேசிய அளவுல இருக்கிற பிரச்சனைகள் மேலதான் இருக்கும். இப்ப இந்த டேபிள பாருங்க. நாம இதுவரைக்கும் பேசினதோட ஒரு சூப்பரான சுருக்கம் இதுல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, எம்எல்ஏனா மாநிலம், அவரோட சபை நம்ம ஊர்ல இருக்கிற சட்டமன்றம், அவரோட கவனம் மாநில பிரச்சனைகள். ஆனா எம்பினா தேசம், அவரோட சபை டெல்லியில இருக்கிற பாராளுமன்றம், அவரோட கவனம் தேசிய பிரச்சனைகள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இந்த தலைவர்கள்லாம் எப்படி ஆட்சிக்கு வராங்க, தேர்தல் முறை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நாடு எவ்ளோ பெரிய ஜனநாயகம்னு பாருங்க. தேசிய தேர்தலுக்காக மட்டும் நம்ம நாட்டை மொத்தம் 543 மக்களவை தொகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அதாவது 543 எம்பிக்களை நாம நேரடியா ஓட்டு போட்டு மக்களவைக்கு அனுப்புறோம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய விஷயம் இது. தேர்தல் முறையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, கவனிங்க. நம்ம அதாவது வாக்காளர்கள் நேரடியா ஓட்டு போட்டு நம்ம எம்எல்ஏவையும் மக்களவை எம்பியையும் தேர்ந்தெடுக்கிறோம். இது நேரடி தேர்தல். ஆனா பார்லிமெண்ட்ல மக்களவை மட்டும் இல்ல, மாநிலங்களவைன்னு இன்னொன்னு இருக்கு. அங்க இருக்கிற எம்பிக்களை நாம நேரடியா தேர்ந்தெடுக்கிறது இல்ல, நாம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்கள மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. இதுக்கு பேர் தான் மறைமுக தேர்தல். ஒரு தலைவரோட முக்கியமான வேலை என்ன? சட்டம் இயற்றுவதுதான். நம்ம அரசியல் அமைப்புல யாரு எந்த சட்டத்தை இயற்றலான்னு ரொம்ப தெளிவா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம அரசியல் சாசனம் அதிகாரத்தை 3 லிஸ்டா பிரிக்குது. முதல் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட், அதாவது மத்திய பட்டியல். இது முழுக்க முழுக்க எம்பிக்களோட களம். தேச பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவுகள், பேங்கிங் மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் இதுல வரும். இதுல பார்லிமெண்ட் மட்டும் தான் சட்டம் போட முடியும். ரெண்டாவது ஸ்டேட் லிஸ்ட், அதாவது மாநில பட்டியல். இது நம்ம எம்எல்ஏக்களோட ஏரியா, போலீஸ், விவசாயம், சுகாதாரம் மாதிரி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதுல வரும். இதுல மாநில சட்டமன்றம் மட்டும் தான் சட்டம் போட முடியும். இப்போ மூணாவதா ஒரு லிஸ்ட் இருக்கு. அது பேரு கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியல். கல்வி, கல்யாணம், விவாகரத்து மாதிரியான விஷயங்கள் இதுல வரும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, எம்பிகளும் சட்டம் போடலாம், எம்எல்ஏகளும் சட்டம் போடலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. ஒருவேளை ஒரே விஷயத்துல மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் போடும்போது ரெண்டுக்கும் முரண்பாடு வந்தா மத்திய அரசு போட்ட சட்டம் தான் செல்லுபடியாகும். பவர் அங்கதான் ஜாஸ்தி. சட்டம் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம தொகுதிக்கு நல்லது செய்யறது, அரசாங்கத்துல பெரிய பதவிகளுக்கு வர்றதுன்னு இவங்களுக்கு வேற சில அதிகாரங்களும் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு எம்எல்ஏ அவரோட அரசியல் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி ஒரு மாநிலத்தோட அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சரா கூட ஆக முடியும். அதே மாதிரி ஒரு எம்பி மத்திய அமைச்சராகலாம், ஏன் நம்ம நாட்டோட பிரதமராகவே ஆக முடியும். இதுதான் அவங்க அடையக்கூடிய அதிகாரத்தோட உச்சம். அவங்களோட தொகுதிக்கு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு நிதியும் ஒதுக்கப்படுது. இங்க பாருங்க, ஒவ்வொரு எம்பிக்கும் அவங்க தொகுதி வளர்ச்சி நிதின்னு சொல்லி வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு எம்பிஎல்ஏடிஎஸ்னு பேரு. அதே மாதிரி எம்எல்ஏக்களுக்கும் தொகுதி வளர்ச்சி நிதி உண்டு. ஆனா அந்த தொகை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறும். இங்க உதாரணத்துக்கு ராஜஸ்தான்ல 2.25 கோடி ரூபாய்னு கொடுத்திருக்காங்க. அதிகாரம் இருந்தா மட்டும் போதாது, பொறுப்பும் இருக்கணும் இல்லையா? எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அவங்க சில விதிகளுக்கு கட்டுப்பட்டவங்க. ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சா எப்படி பதவியை பறிக்கலான்னு சில ரூல்ஸ் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு எம்எல்ஏவோ எம்பிஓ அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற வேற ஒரு பதவியில இருக்கக்கூடாது. ஒரு கட்சியில ஜெயிச்சுட்டு வேற கட்சிக்கு தாவினா அவங்க பதவியை இழக்க நேரிடும். அதுக்கு கட்சி தாவல் தடை சட்டம்னு பேரு. அப்புறம் சபைக்கே வராம 60 நாட்களுக்கு மேல பெர்மிஷன் இல்லாம ஆப்சென்ட் ஆனா கூட பதவி போயிடும். மனநலம் சரியில்லாம இருந்தாலோ இந்திய குடிமகனா இல்லாம போனாலும் பதவியில நீடிக்க முடியாது. கடைசியா ரொம்ப முக்கியமா ஏதாவது ஒரு குற்றத்துக்காக 2 வருஷம் இல்ல அதுக்கு மேல ஜெயில் தண்டனை கிடைச்சா உடனே அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஆக மொத்தம் நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட மொத்த சாராம்சம் இதுதான். ரொம்ப சிம்பிள். எம்எல்ஏவோட கவனம் முழுக்க அவரோட மாநிலம், எம்பியோட கவனம் முழு இந்தியா. உங்க ஏரியா ரோடு சரியில்லையா, நீங்க உங்க எம்எல்ஏ கிட்ட கேட்கணும். நாட்டோட பொருளாதாரம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நீங்க உங்க எம்பிய கேள்வி கேட்கணும். சரி, இப்போ உங்களுக்கு எம்எல்ஏனா யாரு எம்பினா யாருன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இனிமே உங்க தெருவுல ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகணும், நம்ம நாட்டோட கொள்கை பத்தி யார்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த அறிவை வச்சு ஒரு நல்ல குடிமகனா நம்ம ஜனநாயகத்தை இன்னும் வலுவாக்குவோம். அடுத்த முறை ஓட்டு போடும்போது கண்டிப்பா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.